Children, இப்போ நம்ம exercise 2.1 பார்க்க போறோம். Number 1 sum வந்து fill in the blanks. First sum, estimation of 27 to its nearest tens place is 30. Second one, estimation of 65 to its nearest tens place is 70. Third one, the cost of 1 kg pomegranate is 93 rupees. Then the estimated cost is 90 rupees. Fourth one, estimation of 76 bananas to its nearest tens place is 80. Second sum, there are 27 girls and 38 boys in a class. Find the sum and estimate the sum to its nearest tens place. Solution. இந்த சம்முக்கு estimated sum வந்து கண்டுபிடிக்கிறோம். Number of girls. அதில் என்ன கொடுத்துருக்காங்க? 27 கொடுத்துருக்காங்க. நியரஸ்ட் 10 வந்து 30. நம்பர் ஆஃப் பாய்ஸ் 38 கொடுத்துருக்காங்க. நியரஸ்ட் 10 40. ரெண்டும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது சம்மோட ஆன்சர் வந்து 70. Third sum. If the cost of geometry box is 53 rupees and the cost of a notebook is 36 rupees, then estimate their cost to its nearest tens place and find the sum. Also find the difference between the estimated value and the actual value. Solution. இந்த சம்முக்கு வந்து எஸ்டிமேட்டட் அமௌண்ட்டும் ஆக்சுவல் அமௌண்ட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ஆஃப் எ ஜியோமெட்ரி பாக்ஸ் அது 53 rupees கொடுத்துருந்தாங்களே. நியரஸ்ட் 10 வந்து 50. காஸ்ட் ஆஃப் எ நோட் புக் 36 rupees கொடுத்துருந்தாங்க. அது நியரஸ்ட் 10 வந்து 40. ரெண்டும் ஆட் பண்ணும்போது 90 rupees. இது வந்து ஆக்சுவல் அமௌண்ட்டு. ஆக்சுவல் அமௌண்ட்டை அப்படி எடுத்து போடணும். 53யும் 36ம் இப்போ ஆட் பண்ணோம்னா 89 வருது. இப்போது டிஃப்ரென்ஸ் என்னென்னா எஸ்டிமேட்டட் அமௌண்ட்லேருந்து ஆக்சுவல் அமௌண்ட்டை நம்ம சப் பண்ணணும். பண்ணோம்னா ஆன்சர் 1 கிடைக்குது. ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 1. Fourth question. If Kavita has 93 pictures and she gave 42 pictures to her friend Neela, then estimate the pictures to its nearest tens place and find the difference. Also find the difference between actual value and the estimated value. Solution. இந்த ஃபோர்த்து சம்லேயும் எஸ்டிமேட்டட் வேல்யூயும் ஆக்சுவல் வேல்யூயும் நம்ம கண்டுபிடிக்கணும். பிக்சர்ஸ் கவிதா ஆஸ் எஸ்டிமேட்டட் வேல்யூவில் 93 பிக்சர்ஸ் வச்சுருந்தாங்க அவங்க. 93 என்னும்போது நியரஸ்ட்டு 10 வந்து 90. 93 5 3 ஸ்மால் நம்பர், அதனால் 90. பிக்சர்ஸ் கேவ் டு நீலா, அவங்க 42 பிக்சர்ஸ் வச்சுருந்தாங்க இல்லைங்களா. அதை வந்து கவிதா வந்து நீலாவுக்கு 42 பிக்சர்ஸ் கொடுத்துட்டாங்க. 42 நியரஸ்ட் 10 40. இதை சப் பண்ணணும். சப் பண்ணோம்னா என்ன வரும்? 0க்கு 0. 9 - 4னா 9ல் 4 சப் பண்ணோம்னா 5 50. ஆக்சுவல் வேல்யூ. ஆக்சுவல் வேல்யூவில் அந்த சம்மில் கொடுத்தா 93யும் நீலாவுக்கு கவிதா கொடுத்தது வந்து 42 பிக்சர்ஸ், அதையும் போடணும். போட்டுட்டு சப் பண்ணணும். சப் பண்ணோம்னா 3
minus 2 1 9 minus 4 5 51 இப்போ ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் டிஃபரன்ஸ் ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆக்சுவல் வேல்யூவில் 51 வந்திருக்கு எஸ்டிமேட்டட் வேல்யூவில் 50 வந்திருக்கு இதை ரெண்டுத்தையும் நம்ம சப் பண்ணோம்னா 1 ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் 1 Fifth sum, the cost of a pen is rupees 32. Find the cost of 6 pence and estimate it to its nearest tens place. Solution. Cost of a pen 32 rupees. ஒரு பென்னோட ரேட்டு 32 rupees. Cost of 6 pence. இப்போ 32ஓட 6 மல்டிப்ளை பண்ணணும் ஏன்னா ஒரு பென்னோட ரேட்டோட 6 பென்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்கும் இங்கே என்ன இருக்குது 32 into 6 2 6 are 12 remainder 1 3 6 are 18 18 plus 1 19 192 இப்போ 6 பென்ஸோட ரேட் வந்து 192 therefore the cost of 6 pence இதில் வந்து nearest 10 என்னன்னா 190 92 இருக்கு இல்லையா 2 வந்து 5 விட small numberன்றதால நம்ம nearest 10 வந்து 190 Sixth question Arun as 47 rupees Raja as 54 rupees Find the sum and estimate it to its nearest hundreds place. Solution. Arun as 47 rupees. Raja as 54 rupees. இவங்க ரெண்டு பேரும் வச்சிருந்த மணியை ஆட் பண்ணி நம்ம நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் போடணும் சரிங்களா இப்போ 7 plus 4 11 11 ஒன்று இங்கே போடணும் ரிமைண்டர் 1 மேலே போடணும் 1 plus 4 5 5 plus 5 10 101 அருணும் வச்சிருக்கிறோம் 47 ருபீஸையும் ராஜா வச்சிருக்கிற 54 ருபீஸையும் ஆட் பண்ணால் 101 வருது இப்போது சம்மில் வந்து நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் கேட்டிருக்காங்க இப்போ 101 ஆன்சர் வந்ததால் நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் வந்து எதுன்னா 100 therefore 100 Seventh question there are 21 chocolate bars in a packet find the number of chocolate bars in 9 such packets and estimate it to its nearest 100 place இப்போ இதுலயும் நம்ம nearest 100 place வந்து கண்டுபிடிக்கணும் solution number of chocolate bars in a packet ஒரு பாக்கெட்டுக்குள்ள எத்தனை சாக்லேட் இருக்கு 21 number of chocolate bar in 9 packets இப்போ ஒரு பாக்ஸில் 21 சாக்லேட் இருக்கு 9 பாக்ஸில் எத்தனை சாக்லேட் இருக்குன்னா நம்ம 21 9ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 9 பாக்ஸில் எவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா இப்போ மல்டிப்ளை பண்ணலாம் 1 9s are 9 2 9s are 18 189 வந்திருக்கு சரிங்களா therefore nearest hundreds சரிங்களா nearest 100 வந்து 200 சரிங்களா therefore nearest hundreds வந்து 200
Eighth question. 132 peanuts candies are shared equally with 12 students. Find the share for one student and estimate it to its nearest tens place. Solution. Number of peanut candies 132. Number of students 12. Number of candies one student get. இப்போ மொத்த கேண்டிஸ் வந்து எத்தனை இருக்குது 132 இருக்குது. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போது ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை கேண்டிஸ் கிடைக்கும்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 132வை 12ஆல் டிவைட் பண்ணணும். எப்படி டிவைட் பண்ணலாம், 132வை 12 டேபிளால் டிவைட் பண்ணணும். இப்போது 13 எடுத்துக்கணும். 13ல் எத்தனை 12 இருக்குது, 112. 12 ones are 12. 13ல் 12 சப் பண்ணோம்னா 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 2 இருக்குது. 2வை போடணும் பக்கத்தில். இப்போ என்ன இருக்குது, 12 இருக்குது. 12ல் எத்தனை 12 இருக்குது, 12 ones are தான் இருக்குது. 12 ones are 12. சப் பண்ணோம்னா 0. இப்போ ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு, 11. சரிங்களா, இங்கே 11 இருக்குது. therefore nearest tens, nearest 10 என்னது, 11 வந்ததால் 10. ஆன்சர் 10.